நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நான் வாங்கின ஃபஸ்ட்டு அவார்டோட மினி விளாக் பார்க்கலாமா? ஸோ நான் வந்துட்டு அவார்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒரு சாங் போட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் அக்கா இந்த மாதிரி அவார்ட்லாம் எப்படிக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன்லேருந்து நம்மளுக்கு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எங்கள் ஊரில் யார் கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளே கூப்பிட்டுருந்தாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸ் வந்துட்டு நமக்கு நியர்பை தான். ஸோ சொன்ன டைமிங்க்கு நம்மளும் அங்கே ரீச் ஆகிட்டோம். போன உடனே வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு பேட்ச் கொடுத்து அவங்கள வந்துட்டு மீட்டிங் ஹால் தனியாக முன்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. நம்ம கூட வந்தவங்களெல்லாம் வந்துட்டு பார்ட்டி ஹால் மாதிரி பின்னாடி உட்கார வச்சுருந்தாங்க. அண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பரதநாட்டியத்தோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கும் அந்த மாதிரி தான் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் ஃபேமஸான ராஜிஸ் கிச்சன், அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வச்சுருக்காங்க திண்டுக்கல்ல. ஸோ அவங்க அந்த பண்ணிடுவோம் அஃபீஷியல், ஸோ அவரையுமே எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நம்மளும் அதுக்கு போயிருந்தோம். நமக்கு என்ன அவார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் 2K25 அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஷால்வை அண்ட் ரோஸ் மெடல் ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட் அவார்ட் வாங்கினதுக்கு. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. அதுக்கப்புறம் டின்னருமே வந்துட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டு டிஜே பார்ட்டி நடந்துச்சு. அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.